சில பூக்கள் வந்து நறுமணத்தோடு இருக்குங்க. ஆனால் சில பூக்கள் நறுமணமே இல்லாமல் இருக்கும். அந்த நறுமணத்தோடு இருக்கும் பூக்கள் தான் நம்ம எப்பயுமே லைக் பண்ணி தலை நிறையா வாங்கி வைக்கணும் ஆசைப்படுவோம். கையில் தொட்டு பார்க்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் நறுமணம் இல்லாத பூ வந்து நம்ம லைக் பண்ண மாட்டோம். அது மாதிரிக்கு தாங்க சில மனிதர்கள் வந்து என்னதான் வந்து அவங்கள வந்து நம்ம தேத்தி நல்ல விதமாக கூட்டு வந்து வச்சாலும் அவங்க வந்து அவங்களோட குணத்தை காமிச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்படி அந்த நறுமணத்தோடு இருக்கிற பூவை லைக் பண்ணுறோமோ அது மாதிரிக்கு தாங்க சில இடத்துல வந்து அவங்க குணத்தை காமிக்கும் போது மனசு அவ்வளோ கஷ்டப்படும். அவங்க இப்படி தான் தெரிஞ்சு அவங்க குணம் இப்படி தான் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் பார்க்கோங்க பார்த்தீங்களா? ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் வச்சாலும் அவங்க குணத்தை நமக்கு திருப்பி காமிச்சிட்டு தாங்க இருப்பாங்க. யார் எப்படி வேணால் காமிச்சிட்டு போட்டோம், ஆனால் நம்ம குணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாக இருந்துட்டு பேசிட்டு போனோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.